Hello friends, welcome to Aquashots channel. இந்த channel Aquarium tips கான channel. So நம்ம channel first time visit பண்றீங்க அப்படினா subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே bell notification all press பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். So இந்த வீடியோல நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படினா so planted tank அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு ட்ரீமா இருக்கும். So இந்த ஹாபில பேசிக் டேங்க்ல இருந்து அதுக்கப்புறம் அப்கிரேட் ஆகி போகிறது பிளான்டட் டேங்காக இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நார்மல் நான் பிளான்டட் டேங்க்லேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசிக் ஃபிஷ்ஷஸ், அதாவது கப்பி மோலிஸ், அப்புறம் கோல்ட் ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் வாங்கி எல்லோரும் வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து காஸ்ட்லி ஃபிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்லிட்ஸ் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ டெடிக்கேட்டடாக எனக்கு பிளான்டட் டேங்க் தான் வேணும், நான் பிளான்டட் டேங்க் ஃபிஷ்ஷஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ பிளான்டட் டேங்க் அப்படிங்கிறது ஒரு தனி கேட்டகரி ஆஃப் ஃபிஷ் கீப்பிங். அதாவது நான் பிளான்டட் டேங்க்கில் வளர்க்குற ஃபிஷ்ஷஸோ இல்லைனா நீங்கள் மெரைனில் வளர்க்குறதோ ரெண்டுமே இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது சரி வராது. ஸோ இது வந்து தனிப்பட்ட முறையில் இது வந்து லைவ் பிளான்ட்ஸை வச்சு வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ பிளான்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் கேர் லெவல் வந்து 80% இருக்கும், 20% தான் ஃபிஷ்ஷோட கேர் இருக்கும். ஸோ பிளான்டட் டேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான்ஸ் வந்து ஆர்கானிக்காக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த லேஅவுட் கரெக்டாக வந்து ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க, அந்த பிளான்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை, கரெக்டாக இருக்குது. ஸோ கெட்டு போகாமல் இருக்குது, பழுப்பு நேரத்தில் மாறாமல் இருக்குது, டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குது, ஸோ CO2 கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்து பிளான்ஸ் வந்து ஆர்கானிக்காக வளருதுன்ற பட்சத்தில் அந்த லேஅவுட்டில் ஃபிஷ்ஷஸ் விட்டிங்கன்னா எந்த ஃபிஷ்ஷஸ்க்கு டேமேஜ் வர்றதுக்கு, ஃபிஷ்ஷஸ் செத்து போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, 90% வந்து சாகாது. ஸோ பிளான்ஸை வந்து சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, ஸோ அந்த லேஅவுட் வந்து ஒரு மாதிரி பொல்யூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து செத்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஆல்கே இஷ்யூஸ், அதாவது பிளான்டட் டேங்க் வச்சுருக்கிற எல்லாருமே, ஸோ பிளான்டட் டேங்க் வேணான்ட்டு போகிற எல்லாருமே வந்து இந்த பாசி பிடிக்கிறத வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப பாசி பிடிக்குது, நான் கரெக்டாக தான் லைட்டிங் வைக்கிறேன், ஸோ லைட்டிங் அதிகமானால் தானே பாசி பிடிக்கும், பட் லைட்டிங் கம்மியாக வச்சாலும் பிளான்ஸுக்கு சரியான க்ரோத் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிளான்டட் டேங்க்கில் இருக்கிற பிளான்ஸ் வந்து லைட்ஸ்னால் மட்டும் வளராது. ஸோ பிரைட் லைட்டிங் இருந்தால் மட்டும் பிளான்ஸ் வளரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கம்ப்ளீட்லி ராங். ஸோ லைட் வந்து முக்கியம்தான். ஸோ பிளான்ஸுக்கு லைட் இருந்தால் தான் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகுன்றது, லைட் வந்து இம்பார்ட்டன்ட் தான் பிளான்டட் டேங்க்குக்கு. அதனால தான் ஸ்பெஷலைஸ்டாக வந்து லைட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. நார்மல் பேசிக் நீங்கள் ஃபிஷ் டேங்க் வாங்குகிற லைட்டு வந்து பிளான்டட் டேங்க்குக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா வந்து வளர்கிறது ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி லோ லைட்டிங் பிளான்ஸில் ஒரு சில பிளான்ஸ் வந்து வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் லைட்டிங் மட்டுமே வந்து பிளான்ஸ் வந்து வளர வச்சிருமா? கிடையாது. கண்டிப்பாக CO2 செட்டப் வந்து இருக்கணும். இப்போ நிறைய பேர் டூ இட் யுவர் செல்ஃப் CO2 அந்த மாதிரி செட்டப் பண்ணுறாங்க, CO2 டேப்லெட்ஸ் வைக்கிறாங்க, CO2 டேங்க் செட் பண்ணாமல் நான் மற்ற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சு நான் CO2 இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தும் பிளான்ஸ் வளரலையே அப்படின்னா CO2 சிலிண்டர்னு ஒன்று வச்சு அந்த எமிட்டர் வச்சா மட்டும்தான் வந்து பிளான்ஸோட க்ரோத் அப்படிங்கிறது. நிறைய பிளான்ஸ் வந்து வளரும். அதாவது இந்த ஹாபியில் இருக்கிற எல்லா பிளான்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டாலா பிளான்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரெட் கலரில் இருக்கும். இந்த பிளான்ஸை நிறைய பேர் வாங்கிட்டு ஒரு நான் CO2 டேங்க்கில் ட்ரை பண்ணுவாங்க. அந்த பிளான்ட் வந்து சரியாக ரூட் பிடிக்காது, அப்படியே கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் க்ரோத் வந்து இருக்காது. ஸோ இந்த பிளான்ஸுக்கு எல்லா பிளான்ஸும் வளரணும் அப்படின்னா ப்ராப்பர் CO2 சிலிண்டர் இருக்கணும். அதே மாதிரி சில்லர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். இந்த ரெண்டு எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வேண்டாம் இது ரெண்டுமே அப்படின்னா சில்லர் அண்ட் CO2 சிலிண்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பிளான்ஸ் வந்து வளர்கிறது கஷ்டம். நார்மலாக கொஞ்சமாக லிமிட்டட் பிளான்ஸ் வச்சுட்டு கேர் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். எது எப்படினாலும் நீங்கள் ஃபெர்டிலைசர் லிக்விடு இதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் பண்ணியுமே வந்து பிளான்ஸ் நல்லா வளரும். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும், என்னென்னா ஆல்கே இஷ்யூஸ். ஸோ பாசி அப்படிங்கிறது வந்து மீன் தொட்டியோடைய கண்ணாடி பாகங்களில் மட்டும் பிடிக்கிறது இல்லை, மீன் தொட்டியோட எல்லா, அதாவது நீங்கள் பிளான்டட் டேங்க்கில் இருக்கிற எல்லா கார்னர்ஸு, உள்ளே இருக்கிற செடியோட சர்ஃபேஸில் கூட, அதோட லீவ்ஸில் கூட பாசி வந்து நிறைய படியும். இந்த பாசி வந்து ப்ராப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விடும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அடர்த்தித்தன்மை வந்து அதிகமாகி ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டைம் ஒதுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ பிளான்டட் டேங்க் அப்படின்னாலே வீக்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. ஸோ பிளான்டட் டேங்கில் இருக்க ஆல்கேஸ் வந்து 100% ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு மித்து தான். அதாவது ஸ்ட்ரிம்ஸ் விட்டு ஸ்னெயில்ஸ் விட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன், ஆல்கே ஈட்டர்ஸ் விடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே நீங்கள் வீக்லி மெயின்டைன் பண்ணும்போது ஓரளவுக்கு கிளாஸில் இருக்கிறத ஸ்க்ரப்பர்ஸ் வச்சு எடுக்கிறது, நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லீவ்ஸு எங்கேயாவது உங்களுக்கு பாசை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஏரியாஸில் இருக்கிற பாசியில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்கள் பிளான்டட் டேங்க்கில் இருக்கிற இந்த ஆல்கேஸை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸுக்கு
வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போக நான் வந்து ஸ்ட்ரிம்ஸ் போட்டிருக்கேன், ஸ்னேல்ஸ் போட்டிருக்கேன், ஆல்கே டெஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்கிப் ஆகி போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெக்டிக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிளான்ட் டேங்க்கில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹேட் வந்துடும். நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த இது வேண்டாம், நான் நார்மல் டேங்க்கை செட் பண்ணிக்கிறேன்ட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் அக்வாரியம் டேங்க்கில் ஏதாவது டிஸ்பிளே டேங்க் பிளான்ட் டேங்காக இருக்குது, அதை கொஞ்ச நாள் கேர் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் பாருங்கள் அது எந்த அளவுக்கு வந்து கிளாஸ் டேங்க்கில் வந்து பாசி பிடிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த க்ளீனிங் மெத்தட் எல்லாமே வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்கு உண்டான கிட்ஸு டூல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க செப்பரேட்டாக. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக வெறும் ஸ்க்ரப்பரை மட்டும் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது நினைக்காம, ஸோ வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான கிட்ஸு ப்ராப்பராக ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சைஸ் ஆஃப் பிளான்ட் டேங்க் செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்த பிளான்ட் டேங்க்கில் எது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, எது வந்து ரொம்ப காம்பேக்டாக சின்ன சைஸ் பிளான்ட் டேங்க் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பிளான்ட் டேங்க்கில் ஆல்கே இஷ்யூஸாக 100% ரிமூவ் பண்ணலாம், நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நம்பவே செய்யாதீங்க. ஸோ நீங்கள் வந்து வளர்க்கும் போது தான் அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பிளான்ட் டேங்க் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், வளர்த்துருக்கேன். பீட்டா ஃபிஷ்க்காக நான் ஒரு தடவை செட் பண்ணியிருந்தேன் டெடிகேட்டடாக. பிளான்ட் டேங்க் வந்து ரொம்ப சின்ன சைஸில் செட் பண்ணியிருந்தேன். ஸோ அதிலே வந்து அவ்வளோ ஆல்கேஸ் இஷ்யூஸ் வந்துச்சு, ரொம்ப சின்ன சைஸ் டேங்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து பிளான்ட் டேங்கை ஃபஸ்ட் டைமாக செட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ட்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு சின்னதாக ஒரு நானோ டேங்க்கில் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவே காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் உங்களுக்கு, அதோட பட்ஜெட்டும் கம்மியாக தான் ஆகும். ஸோ ஃபிஷ்ஷஸ்க்கு நான் நிறைய செலவு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இனிஷியலாக ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ்ஷை விட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளான்ஸும் வந்து நல்லா க்ரோ ஆகும். பட் CO2 செட்டப் இல்லாமல் வந்து சின்ன சைஸ் டேங்க் வந்து கண்டிப்பாக அதில் பிளான்ஸ் வச்சு கபம்பா மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு பேசிக் பிளான்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக க்ரோத் இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வீக்லி கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த சைஸ் பிளான்ட் டேங்க் வச்சாலும் சரி, நார்மல் டேங்க்குக்கே நான் அதான் சொல்லுவேன், வீக்லி மெயின்டெனன்ஸுங்கிறத ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப டைம் எடுக்காது. அந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தேவையில்ல. ஒரு வீக்கும் ரொம்ப கஷ்டமாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் பிளான்ட் டேங்க்கையும் நீங்கள் கேர் எடுத்து மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா ஆல்கே இஷ்யூஸுங்கிறத நீங்கள் பேலன்ஸ்டாக கொண்டு போகலாம். ஸோ ஆல்கே அப்படிங்கிறது பாசி பிடிக்கிறது நம்மளுடைய அஸ்தெட்டிக் லுக், நம்ம லுக்குக்காக தான் அந்த பாசி வேணாம்னு நினைக்கிறோமே தவிர ஃபிஷ்ஷுக்கோ பிளான்ஸுக்கோ தண்ணிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாசி பிடிக்கிறது அது ஆர்கானிக்காக தான் மாற்றும். ஸோ இதனால் ஃபிஷ் வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து நம்ம கேப்டிவிட்டியில் ஒரு பிளான்ட் டேங்க்கு ஒரு விஷுவலுக்காக, ஒரு விஷனுக்காக நம்ம வந்து கொண்டு வரோம், நல்லா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுனால தான் நம்ம ஹாலில் செட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ரொம்ப பாசி பிடிக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸை வந்து நீங்கள் அதிகபட்சம் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 to 15 days வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு 3 வாரமாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். குறைஞ்சபட்சம் பேர் மினிமம் நீங்கள் 2 வீக்ஸாவது மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 வீக்கெண்ட்ஸ்லையாவது நீங்கள் வந்து பிளான்ட் டேங்க்கு கொஞ்சம் டைம் கொடுத்து கேர் கொடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத பிளான்ட்ஸ் ஏதாவது பழுப்பு நிறத்தில் மாறி பிளான்ட்ஸ் ஏதாவது லீவ்ஸ் ஏதாவது மறந்துட்டுருக்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபில்டரும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.